ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஏகே ட்ரேடிங். இன்றைக்கி மார்க்கெட்டு வெரி போரிங் மார்க்கெட். நமக்கே இன்றைக்கி லாஸ் புக் பண்ணியாச்சு. ரைட், ஓகே, இது மார்க்கெட்டில் சகஜம்தான், பார்த்துக்கலாம். ஓகே, இன்றைக்கி நிஃப்டி எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இன்றைக்கி நல்லா சைட்வேஸ் விட்டாங்க. ரேலி வந்து அந்தளவுக்கு எதிர்பார்த்த மாதிரி பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜிலாம் ஒன்றும் கிடைக்கல. ஸோ எப்படி நடந்ததுன்னு பார்ப்போம். மார்க்கெட் ஓப்பன் ஆனது 232,231, ஹை வந்து 22,368, லோ வந்து 22,185. கரண்ட்லி மார்க்கெட் க்ளோஸ் 22,302. நேற்றுக்கும் இதே இடத்துல தான் க்ளோஸ் வச்சான், இன்றைக்கும் அதே இடத்துல க்ளோஸ் வச்சுருக்கான். ரெண்டுக்கும் ஒரு சின்ன டிஃப்ரெண்ட். நேற்று க்ளோஸ் வச்சுக்கிறது லோலேருந்து ஹையர் வந்து க்ளோஸ் வச்சான், இன்றைக்கி ஹையர்லேருந்து லோ வந்து க்ளோஸ் வச்சுருக்கான். இன்றைக்கி ஹையர் டு ஹை க்ளோஸ் வச்சுருக்கான். ஸோ இதில் உள்ள ஒரு 180 ரூபா ப்ரீமியத்தை காணும். நல்லா கணக்கு பண்ணி பார்த்தீங்கன்னா 140, 214 அப்படி பார்க்க போனால் ஒரு 70 பாயிண்ட் ப்ரீமியத்தை காணும். ப்ரீமியம் சாப்பிட்டாங்க. ஸோ நாளைக்கு எப்படி மூவ்மெண்ட் இருக்குதுன்னு பார்ப்போம். நமக்கு அதே தான் இன்றைக்கும் வருது. 22,300 படி பார்த்தாக்கா நமக்கு ஒரு 140 பாயிண்ட்ஸ் மூவ்மெண்ட் இருக்க மாதிரி இருக்குது. அப்போ ரெசிடென்ஸ் ஒன்றா இருக்க போகிறது 22,375, ரெசிடென்ஸ் 2ஆக இருக்க போகிறது 22,440, சப்போர்ட் 22,235, சப்போர்ட் 2 22,260. இது ரெண்டுக்கும் மிட் பாயிண்டாக இருக்க போகிறது 22,305. ஸோ நம்ம ப்ரிடிக்ஷன் படி 22,305க்கு மேலே மார்க்கெட் சஸ்டெயின் ஆனால் என்ட்ரி டு கால் ஆப்ஷன்ஸ், அதுக்கு கீழே மார்க்கெட் சஸ்டெயின் ஆனால் என்ட்ரி டு புட் ஆப்ஷன்ஸ். இதை எப்படி நம்ம கால்குலேட் பண்ணோன்னா மார்க்கெட் ஓப்பன் வச்சு தான். ஓப்பனுக்கு மேலே நம்ம பியூட் மார்க்கு மேலே எல்லாமே நிலை பெற்றால் என்ட்ரி டு கால் ஆப்ஷன்ஸ், அதுக்கு கீழே வந்துச்சுன்னா என்ட்ரி டு புட் ஆப்ஷன்ஸ். இப்போது கால் பக்கம் மூவ் பண்ணுறது தான் மார்க்கெட் வந்து ரீடெஸ்ட் எடுத்து இருக்குது. கரெக்டாக புட் பக்கம் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிட்டு அழகாக இன்றைக்கி வந்து அதே பாயிண்டில் வந்து பிரேக் அவுட் பண்ணி வச்சுருக்காங்க. இப்போ நம்ம பார்த்தோன்னா இப்போ ஸ்ட்ராட்டஜி பில்டு படி பார்த்திங்கன்னா தெரியும், ஓப்பனுக்கு மேலே மார்க்கெட் க்ளோஸ் வச்சுருக்காங்க. முன்னாடியே வந்து ஓப்பனுக்கு கீழே க்ளோஸ் வச்சுருந்தா, அதனால் மார்க்கெட் கீழே வந்துச்சு. இப்போ ஓப்பனுக்கு மேலே க்ளோஸ் வச்சுருக்கான். நாளைக்கு என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். இனி கால் சைட் ரேலிக்கு நெக்ஸ்ட் வீக் ஃபுல்லாக கால் சைட் ரேலி ஸ்டார்ட் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ பார்த்து கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுங்கள். நாளைக்கு வந்து நிஃப்டி வந்து எக்ஸ்பிரி வேறு, கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள்.